ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம கேட்டுக்கிட்டு இருந்த நாவலோட அடுத்த அத்தியாயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். அத்தியாயம் 2. மீரா, என்னோட கேபிள் வரைக்கும் வந்துட்டு போங்க. பாலாவின் குரல் கேட்கவும் வேகமாக அவன் இருந்த அறையை நோக்கி வந்தாள் மீரா. பாலாவின் பர்சனல் செக்ரட்டரி, வயது 25, தீர்க்கமானவள், புத்திசாலி. பாலா என்ன சொல்ல நினைக்கிறானோ அதற்கு முன்பாகவே அந்த காரியத்தை செய்து முடிப்பவள். இப்போதுமே எதற்காக அழைத்திருக்கிறான் என்று இவளுக்கு நன்றாகவே தெரியும். வேகமாக ஆபீஸ் அறையின் கதவை தட்டியபடியே அறைக்குள் நுழைந்தாள். சற்று தீவிர யோசனையோடு அமர்ந்திருந்தான். பாலா சார், என்ன விஷயம்? உனக்கு தான் தெரியுமே, தாத்தாவோட நிலைமை நாளுக்கு நாள் முடியாமல் போய்கிட்டு இருக்குது. ரொம்ப நாள் அவர் உயிரோட வாழ்வாருங்கிறதே சந்தேகமாக இருக்குது. ரொம்ப பதட்டமாக இருக்குது. புரியுது சார். எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அவரோட கனவை நான் நிறைவேற்றிட்டேன். ஆனால் அதை தாண்டி அவரோட ஆசை என்னால் நிறைவேற்ற முடியலை. அதை நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்ன மாதிரி இருக்குது. ஒரு அடி கூட நகர முடியல. புரியுது சார் உங்களோட ஆதங்கம். நம்ம ஆல்ரெடி பிரச்சனையை சொல்லி ஹெல்ப் கேட்டிருக்கிறோமே, சரியான தகவல் வரலை, என்ன செய்ய முடியும்? நீ சங்கருக்கு ஃபோன் போடு, ஃபோன் போட்டு எங்கிட்ட கொடு என்று சொல்லவும் வேகமாக சொன்ன நம்பருக்கு அழைத்தவள் இவனிடம் மொபைலை நீட்டி இருந்தாள். சங்கர், சொல்லுங்க, என்ன அப்டேட்? ஏதாவது தகவல் இருக்குதா? சார், நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதை பாருங்க, இந்த சமாளிப்பெல்லாம் வேண்டாம், நேரடியாக விஷயத்த சொல்லுங்க. பாலா, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நீ கொடுத்த தகவல் இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 15 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதை பற்றின தகவல் நிறைய பேருக்கு தெரியல. நீ சொன்ன இடத்துல அப்போது விசாரிக்கலாம்னா அங்கே பழைய ஆட்கள் யாருமே இல்லை. நீ சொன்ன நபர் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையானோ தெரியல. பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கு. பத்தாததுக்கு மண் சரிவு. ஒரு கிராமமே முழுசாக மூழ்கி போயிருக்கு. அதில் பொழைச்சவங்க ஒரு சிலர் மட்டும்தான். அவங்கள ஒவ்வொருத்தராக தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இதில் நீ சொன்ன நபர் உயிரோடு இருப்பாங்களா இல்லையா அது எனக்கு தெரியல. எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. மனசுக்குள்ளே நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு உயிரோடு இருப்பாங்கிற சொல்லிக்கிட்டு இருக்குது. கரெக்டுதா. உன்னோட நம்பிக்கை தப்பில்லை. ஆனால் எனக்கு சரியான தகவல் கிடைக்கணுமே. நான் உன்னோட வேலையாகத்தான் கிட்டத்தட்ட அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 2 மாதமா. புரியுதா? யார் யாரையோ விசாரித்து நிஜமாவே எந்த தகவலுமே இல்லை. எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோனோ அங்கேயே திரும்பி வந்து நிற்கிறது போல இருக்குது. இங்கே பக்கமாக இருந்தால், நம்ம ஊருக்குள்ளே இருந்தால் எல்லாமே டக்குன்னு தெரியும். இது மேகாலயா, அந்த மலைச்சரிவில் நடந்தது பெரிய ஆக்சிடெண்ட்டு. நிறைய பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. நிறைய பேரை பற்றின தகவலும் இல்லை. எதை வச்சு அங்கே தேடுறதுன்னு எனக்கு புரியல. நானும் தேடிக்கொண்டே இருக்கிறேன். ஏதாவது நல்ல பதில் கிடைக்கும். கரெக்டு, ஏதாவது கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த தாத்தாவோட நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்குது. எப்போ என்ன ஆகும்னு தெரியல. அவர் ஆசைப்பட்டது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ரொம்ப வருத்தப்படுறாரு. கில்ட்டியாக இருக்குதுடா. அவருக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா நிஜமாவே நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். பெரிய அளவில் பிஸ்னஸ் இருக்குது. இத்தனை ஆள் பழக்கம் இருந்தும் கூட அவரோட சின்ன ஆசையை என்னால் தீர்த்து வைக்க முடியலைங்கிற ஒரு ஆதங்கம் சாகிற வரைக்கும் என்னை விடாது. பாலா, ப்ளீஸ், நீ தேவையில்லாமல் யோசிக்காத. இன்னமும் கொஞ்ச நாள் தான், எப்படியும் ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும்னு தோணுது. அவங்க உயிரோடு இருக்கணும், இல்லாட்டி இறந்திருந்தா கூட அந்த தகவலை கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். இல்லை, உயிரோடு இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. நானும் கூட நீ நினைக்கிறது நடக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் பாலோ என்று சொன்னவன் ஃபோனை வைக்க யோசனையோடு மீராவை பார்த்தான். எல்லாமே சரியாயிடும் சார், தேவையில்லாமல் நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்கன்னு தோணுது. நீ எப்போவுமே பாசிட்டிவாக தான் பேசுவேன் மீரா. எனக்கு பிடிச்ச விஷயமும் அதுதான். ரொம்ப நன்றி. ஆனால் எங்கள் சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. தாத்தாவோட நிலமை ஒவ்வொரு நாளும் பின்னாடி போய்கிட்டு இருக்குது. முன்ன மாதிரி இல்லை. அவரோட கடைசி ஆசையே என்னோட பேத்தியை உயிரோட பார்க்க மாட்டேனா அப்படிங்கிறது தான். எனக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. அவரை என்னால் முகம் கொடுத்து பார்க்க முடியல. சொல்லி கொண்டு இருக்கும்போதே ஃபோனில் அழைப்பு வந்தது. அழைத்து கொண்டிருந்தது பாலாவின் அத்தை ஸ்னேகா. வயது 40 தொட்டிருந்தவர். இன்று வரையிலும் திருமணம் என்பது வேண்டாம் என்று தனித்து வாழ்பவர். இவர்களோடு கூடவே தங்கியவர். இன்னும் சொல்லப்போனால் பாலாவிற்கு முழுக்க முழுக்க வளர்த்தது இவர்தான். தாத்தா என்று அழைக்கும் பூபதிக்கு 2 மகள், ஒரு மகன். அதில் முதலாவது பாலாவின் தந்தை. தாய் தந்தை இருவருமே இவனுடைய 10வது வயதில் ஒரு விபத்தில் இறந்திருக்க, அதன் பிறகு இவனுடைய மொத்த பொறுப்புகளையும் நந்தினி எடுத்துக்கொண்டார். அடுத்ததாக நந்தினியின் அக்கா பூமிகா. தனக்கு பிடித்தவனோடு தான் வாழ்க்கை அமைத்து கொள்வேன் என்று காதலித்தவனையே திருமணம் செய்து கொண்டு மொத்தமாக இவர்களுடைய வீட்டிலிருந்து விலகி இருந்தாள். தாத்தாவிற்கும் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில், இனி நீ எனக்கு மகளே கிடையாது, நீ எப்போதுமே என்னை பார்க்க வந்து விடாத,
உன்னுடைய இறப்பு செய்தி கூட காதில் விழக்கூடாது என கோபமாக சொல்லி இருக்க மொத்தமாகவே தந்தையை விட்டு விலகி இருந்தாள். பூமிகா ஒவ்வொரு ஊராக மாறி கடைசியாக சென்றது அந்த கிராமத்திற்கு. அந்த கிராமத்தில் மலையடிவாரத்தில் அவர்கள் தங்கியிருந்தனர். அந்த நேரத்தில் நடந்த ஒரு விபத்தில் அந்த கிராமமே மொத்தமாக அழிந்திருக்க, உயிர் தப்பி பிழைத்தவர்கள் ஒவ்வொரு பக்கமாக திசைக்கொருவராக விலகி நகர்ந்து சென்றிருந்தனர். மகள் இருக்கிறாளா இல்லையா, மகளுடைய குடும்பம் என்ன ஆனது, எந்த தகவலுமே இவருக்கு கிடைக்கவில்லை. மகள் சென்ற கொஞ்ச நாட்களிலேயே மகளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது தெரியும். கணவன் மனைவி பேத்தியோடு எங்கேயோ ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில்தான் இங்கே பாலாவின் தாய் தந்தை இருவருமே ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழந்தது. அந்த நேரத்தில் தான் அடுத்ததாக நடந்தது அங்கே அந்த விபத்து. மொத்தமாகவே உடைந்து விட்ட பூபதி என்ன சம்பாதிச்சு என்ன பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு மகன் மருமகள் இல்லை, பேரன் மட்டும்தான் தனிமரமாக நிற்கிறான். அங்கே மகளும் காதலித்து சென்றால் எங்கே இருக்கிறாள் என்று தெரியவில்லை என்று யோசித்தவர் மகளையாவது இங்கே அழைத்து கொள்ளலாம் என நினைத்து தேட ஆரம்பிக்கையில்தான் அந்த விபத்தை பற்றி தெரிய வந்தது. அந்த விபத்தில் குடும்பமே அழிந்ததாகத்தான் இவருக்கு தகவல் வந்தது. ஆனாலும் இவருடைய மனதில் ஒரு சிறு நப்பாசை, தன்னுடைய மகள் இறந்து விட்டாள் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் மருமகனும் பேத்தியும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று முழுக்க முழுக்க நம்பினார். அதன் பயனாக அன்றிலிருந்து அவர் தேட ஆரம்பித்தார். ஏனோ இவர்கள் பெரியதாக கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு போல ஆதார் கார்டு, வேறுவித ஐடி கார்டுகள் இல்லாத காலகட்டத்தினால் அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியவில்லை. பெரிய அளவில் மீடியா சப்போர்ட்டும் அந்த நாட்களில் இல்லாததினால் தேடுதல் மட்டுமே தொடர்ந்து கொண்டிருந்தது. ஒரு அளவிற்கு மேல் அவருக்குமே மனம் தளர ஆரம்பித்தது. வயோதகத்தின் காரணமாக கூட இருக்கலாம். இன்னொரு மகளும் திருமணமே வேண்டாம் என்று வீட்டில் இருக்க எல்லாமே ஒரு விதமான மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்ல நோயில் விழுந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உடலின் சக்தியை இழந்து கொண்டிருந்தார். இன்றைக்கு கடைசியாக கேட்டார். தன்னுடைய மகள் குடும்பத்தை பற்றி தகவலாவது கிடைக்குமா என்கின்ற எண்ணம்தான் அவருக்கு. இங்கே பாலா ஓரளவிற்கு வளர்ந்த பிறகு அப்படியே மொத்த பொறுப்புகளையுமே எடுத்திருந்தான். திறமையானவன், எளிதாக எல்லாவற்றையுமே கற்றுக்கொண்டு அனைத்து கம்பெனிகளையுமே திறம்பட நடத்தி கொண்டிருந்தான். இன்று வரையிலும் கம்பெனி பொறுத்த வரைக்கும் எந்த தவறும் சொல்லிவிட முடியாது. எல்லாவற்றிலும் சிறந்தவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய பர்சனல் வாழ்க்கைகள் எல்லாமே தலைகீழாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. ஃபோனில் அழைத்து கொண்டிருந்த அத்தையின் நம்பரை பார்க்கவும் வேகமாக ஃபோனை அட்டன் செய்தவன், சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம் என்று கேட்க, அப்பாவுக்கு ரொம்ப முடியலடா, பாலா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன் என்று சொல்ல வேகமாக சற்று பதட்டத்தோடு நகர்ந்தான் பாலா.